வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுக்கு சொந்தமானவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா? பிறந்த கிழமை புதன்கிழமையா? அல்லது பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23? நீங்கள் எல்லோரும் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு பாருங்கள். ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். பலனை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். எப்படி இருக்க போகிற புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு 3 நாளைக்கு மாதத்துக்கு வரும். அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாளெல்லாம் கணக்கு கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கி அசை உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி, சந்திர மௌலியே போற்றி சொல்லுங்கள், தப்பிச்சுக்குவீங்க. நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் கருப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கோபம், அர்த்தமில்லாத கோபம், தேவையற்ற கோபம், வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே தீயாக எரியும். கோபமாக வரும். எல்லாத்து மேலேயும் கோபம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாந்தலட்சுமியே போற்றி, சாந்தலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். உங்களோட பேச்சு சாமர்த்தியம், உங்களோட பொறுமை, உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஜெயிக்க வைக்கும் உங்களை. அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, இன்று உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசை உணவை தவிர்க்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும், அளவாக சாப்பிடணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் நீலம் கருப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? விடாமுயற்சி, தைரியம், முட்டி மோதி ஜெயிக்கிற குணம், போர் குணம். நெவர் கிவ் அப்பும்பாங்களே, ஒருபோதும் தோல்வின்னு ஒத்துக்காத. நிஜமாகவே தோற்று போனால் கூட தோல்வின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீ தோற்று போயிடுவ. ஜெயிக்க முயற்சி செய் அப்படின்னு முயன்று ஜெயிக்கிற போர் குணம் உங்களோடது. என்ன வயசாக இருந்தாலும், என்ன தொழிலாக இருந்தாலும் கலகிறீங்க. சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களும் தடைகளும் வரும். எதிர்பார்த்த வேகத்தில் காரியங்கள் நடக்காது. எதிர்பாராமல் டிலே ஆகும். கோபம் வரும், வருத்தம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. துலாராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். வீண் செலவில்லை, நிம்மதி நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, கூர்மையாக இருக்குது. திட்டம் போடுறீங்க, ஜெயிக்கிறீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, எதிரிகளும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சந்தோஷம். மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. அவ்வளோதான். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசியார் நேயர்களை
பிரமாதமான முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை. கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், கலக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், நிதானம், அதாவது வேகமான விவேகம், ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமை, கவனம், வேகம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட், நல்ல குணம். இதனாலலாம் இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. எதிரிகள் கூட வந்து உதவி செய்வாங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வருத்தம், கவலை, கப்பல் கடலில் கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள். இதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம். அந்த இடத்த நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. வீண் கவலை இல்லாமற் போகும். அனுகூலமான உங்களுக்கு 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6 முதல் 7:30 வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.